ஒரு மிகப்பெரிய எரிக்கல் பூமியை தாக்குது. எந்த அளவுக்கு பெருசுனா, டைனோசர் இனத்தையே மொத்தமா ஒரு எரிக்கல் அழிச்சதுல அதை விட பெருசு. இந்த எரிக்கல்னால 75% பூமி அழிஞ்சிருச்சு. தப்பிச்ச சில மக்கள் மட்டும் கிரீன்லாண்ட் அப்படின்னு ஒரு தீவுல இருக்க பங்கர்ல சேஃபா ஒழிஞ்சுக்கிட்டாங்க. உயிர் பொழைச்சவங்க இவங்க மட்டும் கிடையாது. ஒரு நாட்டிலயும் சேஃபா நிறைய பங்கர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பங்கர்ஸ்ல எல்லாம் மக்கள் இன்னுமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த எரிக்கல் விழுந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சாச்சும் எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு பார்த்தா, இன்னுமே அந்த எரிக்கல் பூமியை விடுற ஐடியாலேயே இல்ல. பூமியோட ஆர்பிட்ல அந்த எரிக்கலுடைய பீசஸ் இன்னுமே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் அப்பப்ப எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம பூமியில விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பங்கர்ஸ்ல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுல இருக்க சில பேர் இருக்காங்க. அழிஞ்சு போன உலகத்தை திரும்ப நம்ம புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரையுமே சேஃபா பங்கருக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த எரிக்கல்னால அவங்களால வெளியவே வர முடியல, பங்கருக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. பத்தாததுக்கு ரேடியேஷன் வேற எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அண்டு நிறைய இடம் எரிஞ்சு போயிடுச்சு. பாருங்களேன் உலகம் எப்படி இருக்குன்னு. ஐஃபில் டவர்லாம் செதஞ்சு போயிருக்கு. ஒரு பில்டிங் கூட முழுசா இல்ல. பங்கர்லயே முடிஞ்ச வரைக்கும் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே ஸ்கூல், யோகா இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாங்க. அடிப்பட்ட தழும்பு மாதிரி இன்னும் எரிக்கல் விழுந்த இடம் பள்ளமா அப்படியே தான் இருக்கு. நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய நீலவானம், புல்வெளிகள் இது எல்லாமே அங்க இருக்க மக்களுக்கு சொர்க்கம் மாதிரி. எப்படா பாப்போம்னு ஏக்கமா இருக்காங்க. ஏன்னா எல்லா இடமும் எரிஞ்சு போய் சாம்பல்கள் மட்டும்தான் இருக்கு. திரும்புற இடம் எல்லாம் பள்ளங்களும் நெருப்பு குழம்புகளும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நம்ம படத்துடைய ஹீரோ, அவரோட பேரு ஜான். அவரு ஒரு மாஸ்க், சூட் எல்லாமே போட்டுட்டு பங்கர்ல இருந்து வெளியே வராரு. டெய்லியுமே இந்த மாதிரி வெளியே வருவாரு. ஏதாச்சும் பொருட்கள் இருந்தா தேவைப்படுற பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரிதான் இப்பயும் வந்திருக்காரா. கடற்கரைக்கு ஓரமா நிறைய லைஃப் போட் இருக்கு. அதுல ஏதாச்சும் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஒண்ணுமே இல்ல. அப்படியே பக்கத்துல ஒரு பெரிய ஷிப் இருக்கு. அதுவுமே அழிஞ்சு போய் தான் இருக்கு. சரி இதுக்குள்ள செக் பண்ணி பாப்போமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடி பாக்குறாரு. சில டூல்ஸ் கிடைக்குது. சரி இன்னும் அலசி பாப்போம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரா. அங்க ஒரு சின்ன டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள ஒரு பூ காஞ்சி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பூவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு புள்ள இருக்கு. அதை அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சீக்கிரமா பங்கருக்கு வா, உன்னை நோக்கி ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. வேகமா பங்கருக்கு போகலாம்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இதுக்கு முன்னாடியே புயல் வர போறதா எச்சரிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் அசால்ட்டா அந்த புயல் வரும், அதுக்குள்ள நம்ம பங்கருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா அந்த புயல் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. புயல்னா சும்மா மழைய கொடுக்கற புயல் கிடையாது, ரேடியேஷன் புயல். கருமேகங்களோட இடியும் மின்னலும் அவரை துரத்தி வந்துகிட்டு இருக்கு. இவரு உசுர கையில புடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த புயல் பங்கரை தாக்க போற கடைசி நேரத்துல எப்படியோ ஜஸ்ட்ல உள்ள தப்பிச்சு வந்துடுறாரு. என்னதான் இந்த எரிக்கல் விழுந்த 5 வருஷம் ஆனாலும் இன்னுமே அதோடைய தாக்கம் பூமியில இருந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லியுமே அப்பப்ப நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும். இது எல்லாத்தையுமே இவங்க டெய்லி பாக்குறாங்க. இப்போ அந்த பங்கருக்குள்ள இருக்க அபிஷியல்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிறாங்க. என்னன்னா ஆக்சுவலா இந்த எரிக்கல் விழுந்தக்கு அப்புறமேட்டு பங்கர்ல 2 வருஷம் மட்டும்தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கான சப்ளைஸ் மட்டும் தான் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. எப்படியோ இருக்கிற சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல எத்தனை நாள் இவங்களால சமாளிக்க முடியும்னு தெரியல. அப்போ அமினா அப்படின்னு ஒரு டாக்டர் என்ன சொல்றாங்க, இதே மாதிரியே வேற பங்கர்ல இருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசியிருக்காங்க போல இருக்கு. சோ அங்க வேலை பாக்குறவங்க கூட பேசி ஒரு தியரி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப இருக்கிற நிலவரம் படி பூமியில எல்லா இடத்துலயுமே ரேடியேஷன் இருக்கு. ஆனா அந்த மிகப்பெரிய எரிக்கல் ஒண்ணு விழுந்துச்சுல, அந்த இடம் ரொம்பவே ஆழமான ஒரு பள்ளமா உருவாகி இருக்கு. அந்த பள்ளம் பாக்குறதுக்கே எப்படி இருக்கும்னா, நடுவுல போய் நின்னோம்னா சுத்தி செவுரு கட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த செவுரு தான் புயல் உருவாகாம தடுக்குது. சோ அது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி. ஆனா அந்த பள்ளம் இப்போ பிரான்ஸ்ல இருக்கு. இப்ப அந்த இடமே போர்க்களமா இருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக முடியாது இப்படின்ற மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பங்கர் பயங்கரமா ஷேக் ஆகுது. எல்லாமே நிலநடுக்கத்தினாலதான். அப்பப்ப இப்படிதான் நடக்கும். அவ்வளவு பெரிய எரிக்கலையே இந்த பங்கர் தாங்கிடுச்சு. அப்ப கண்டிப்பா இந்த நிலநடுக்கத்தையும் தாங்கும்னு நம்புறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி பங்கருக்கு வெளியே இருந்து SOS சிக்னல் வந்திருக்கும். ஆல்ரெடி பங்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு, தண்ணி எதுவுமே பத்தல. இப்போ அந்த SOS சிக்னல் அனுப்பின அவங்கள காப்பாத்திட்டு வந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ரேடியேஷனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எத்தனை பேருக்கு என்னென்ன நோய் இருக்குன்னே தெரியாது. சோ அவங்கள நம்ம காப்பாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தவர் சொல்றாரு. பட் ஆலிசன், அதாவது நம்ம ஹீரோடைய பொண்டாட்டி, அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு அவங்கள அப்படியே சாக விட போறோமா, வழக்கம் போல ஓட்டு போட்டு பாப்போம், மெஜாரிட்டி ஓட்டு எதுக்கு வருதோ அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட சொல்றாங்க. பார்த்தா அங்க இருக்க நிறைய பேரு வெளியே இருக்கிறவங்கள காப்பாத்தலான்னு தான் ஓட்டு போடுறாங்க. சரி ஓகே, நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம்னு ஜெனரல் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற குடிக்கிற தண்ணி வர பைப்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கும் போல, அதை சரி பண்றாரு. ஹீரோடைய பையன், அவனோட பேரு நேத்தன். அவன் என்ன பண்றான், பங்கருக்குள்ளேயே இருக்கிறது
ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி யாருக்குமே தெரியாம வெளியே போவான் போல இருக்கு. அந்த மாதிரிதான் இப்பயும் வெளியே போயிட்டு வந்திருக்கான். இதை கேள்விப்பட்டுதான் ஆலிசன் ரொம்பவே திட்டுறாங்க. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? நீ டெய்லி நைட் அப்பாவை பாக்குறல, எப்படி இரும்பிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அததான் சொல்றாரு, வெளியே போறது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரா. ஆனா அந்த பையனுக்கும் டீனேஜ் வயசு, எப்படி இந்த அட்வைஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும்? மாஸ்க் போட்டு தான்ப்பா சேஃபா வெளியே போனேன், இத்தனைக்கும் நான் வெளியே போகும்போது புயல் கூட கிடையாது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அதாவது ஹீரோ வெளியே போறாருல, என்னதான் சூட்டு போட்டு போனாலும் ரேடியேஷனோட பாதிப்பு அவரோட உடம்புக்குள்ள ஏறுது. அதனாலதான் அவர் எப்ப பார்த்தாலும் இரும்பிக்கிட்டே இருப்பாரு. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பான், நீங்க மட்டும் என்ன சொல்றதை கேக்குறீங்களா, வெளியே போகாதீங்கன்னு சொன்னா நீங்களும் போறீங்களா, உங்களை மாதிரிதான் உங்க பையனும் இருப்பான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு அப்படியே நோஸ் கட் ஆயிடுது. ஓகே, அந்த ட்ரிங்க் எடு குடிப்போம் அப்படின்னு சமாளிக்கிறாரு. கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் ஆகுது. எஸ்ஓ சிக்னல் வந்துச்சுல, அந்த சிக்னல் வந்த இடத்துக்கு போயிட்டு சில பேரை காப்பாத்தி கூட்டு வராங்க. இதுக்கே வண்டி ஃபுல்லா ஆளுங்களை கூட்டு வராங்க. அவ்வளவுதான் பார்த்தா இன்னுமே நிறைய பேரை பின்னாடி விட்டுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. 2வது ரவுண்டு போனாதான் அவங்க எல்லாரையுமே கூட்டு வர முடியும். ஏற்கனவே பங்கர்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு பத்தல, இப்ப காப்பாத்திட்டு வரவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி இன்னும் 2வது ரவுண்டு வேற போய் கூட்டு வர போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப பங்கருக்குள்ள இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. திடீர்னு செவுத்துல கிராக் உழுது. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரா. அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடமே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எப்பயும் போலதான் நிலநடுக்கம் வந்தா இப்படிதானே ஆடும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியே வெளியே பார்த்தா தரையே 2ஆ பொளக்குற அளவுக்கு மிகப்பெரிய கிராக் உழுது. அந்த கிராக் அப்படியே நேரா வந்து பங்கர் அடையுது. அவ்வளவுதான், பங்கர் ஃபுல்லா இடிஞ்சு உள்ள இருக்க மக்கள் மேல விழ ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் ஆலிசனுக்கும் நல்லா அடிபட்டுருது. பையன் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். சுத்தமா அவனால மூச்சு விடவே முடியல. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்காக தேவையான சாப்பாடு, துணிமணி அது எல்லாத்தையுமே பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ, நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் மாஸ்க் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. நேத்தனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு போல, சோ அவனுக்கு இன்சுலின் கண்டிப்பா வேணும். அதனால மறக்காம இன்சுலின் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் திரும்ப இந்த பங்கருக்கு வரவே போறதில்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு பேக்ல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ மாஸ்கோட வந்துடுறாரு. எப்படியோ 3 மாஸ்க மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு போல இருக்கு. அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே போலாமேன்னு போனா அந்த இடம் ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கு. சரி, இந்த வழியா போக முடியாது, வேற வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போனா அங்கேயுமே சீலிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. வேற வழி இல்ல, இந்த வழியா தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேப்ல பூந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நேத்தனும் வெளியே வந்துடுறாங்க. பட் ஆலிசன் இன்னுமே வந்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடமே ஷேக் ஆகுது. அவ்வளவுதான் போச்சு, சீலிங் இடிஞ்சு அவங்க மேல விழுந்துரும் பார்த்தா நல்ல வேலை எப்படியோ மாட்டிக்காம சேஃபா வெளியே வந்துடுறாங்க. சேஃபா? இதுக்கப்புறமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பம். இதுக்கப்புறமேட்டு சேஃப்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. அந்த இடம் ஃபுல்லா ரேடியேஷன் பரவி இருக்கு. சீக்கிரமா இந்த தீவை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு பீச்சை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வழியில டாக்டர் அமினாவை பாக்குறாங்க. கீழே விழுந்து கிடக்குறாங்களா, அவங்களையும் காப்பாத்தி கூட கூட்டு போறாங்க. கரையோரமா ஹீரோ நிறைய லைஃப் போட் பார்த்தார்ல, அதுல தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு போனா இவங்க போறதுக்கு முன்னாடியே எறும்பு கூட்டம் மாதிரி எல்லாருமே அந்த லைஃப் போட்டை முச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நிறைய லைஃப் போட் பார்த்தேன், சீக்கிரம் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு ஹீரோ ஓடுறாரு. 6 அறிவு உள்ள மனுஷங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லைன்றத ஒரு சீன்ல சூப்பரா காமிக்கிறாங்க. அங்க நிறைய லைஃப் போட் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா ஒருத்தங்களா லைஃப் போட்குள்ள ஏறினாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்க நிறைய பேரு தப்பிக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் விட மாட்டாங்க. ஒரே லைஃப் போட்ல எல்லாரும் ஏறி லைஃப் போட்டையே கவுத்தி விட்டுறாங்க. 10வதுக்கு ஹீரோட மாஸ்கையும் சண்டை போட்டு புடிங்கிறாங்க. ஆனா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுல, நம்ம உயிர் பொழைப்போமா மாட்டோமான்ற பயத்துல தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஹீரோ அடிச்சு புடிச்சு அவரோட ஃபேமிலிய ஒரு போட்ல ஏத்திடுறாரு. லைஃப் போட் ஃபுல்லா ஆயிடுச்சு, உள்ள சுத்தமா இடம் இல்ல. இதுக்கு மேல யாரையும் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாங்க. வெளியே இருந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் எங்களையும் உள்ள சேர்த்துக்கோங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா கதவை திறந்தா இங்க இருந்து யாருமே உயிரோட போக முடியாது. சோ கதவை திறக்காம லைஃப் போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோடைய பையன் நேத்தன், அப்பா அங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு பயங்கர பீதியில சொல்றான். என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய சுனாமி அலை. இப்ப இந்த அலையில இருந்து தப்பிச்சு பின்னாடி போனா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த அலைய கடந்து போகணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த சுனாமி அலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரையில இருந்த எல்லாருமே காலி. லைஃப் போட்ல போனவங்க மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சுனாமி அலையை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. எரிக்கல் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கடல் அலையோட டைரக்ஷன் இருக்கும்ல, அது மொத்தமா மாறிடுச்சு போல இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த லைஃப் போட்டை வச்சு இவங்களால பக்கத்துல இருக்க இங்கிலாந்துக்கு மட்டும்தான் போக முடியும், பிரான்ஸுக்கு போக முடியாது. ஒரு வாரம் சாப்பாடு இந்த போட்ல இருக்கு. சோ அதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாதிலேயே இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் அதை சரி பண்றாரு. அப்படியே நைட் ஆகுது. வானத்துல ஸ்டார்ஸ் எப்படி தெரியும் அந்த மாதிரி எரிக்கலுடைய பீசஸ் எல்லாமே பூமியை சுத்தி ஒரு வளைய மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நம்ம கேலக்சிக்கு பக்கத்துலயே ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்கும்ல, அதை கூட கிளியரா பார்க்க முடியுது. ஹீரோட பையன்
பையனுக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா பங்கர்லயே இருந்திருப்பான்ல, அதனால இதெல்லாம் ரொம்பவே ஆசையா பாத்துட்டு இருக்கான். அப்படியே காலையில ஆகுது, திரும்பியும் இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. சரி ஓகே இருங்க நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரா. ஆனா எப்பயும் ரிப்பேர் ஆகுற மாதிரி கிடையாது. இந்த வாட்டி போட்ல இருக்க கேஸ் காலி. சோ இதுக்கப்புறம் கடல் அலையே இவங்களை எங்கேயாச்சும் கூட்டு போனாதான் உண்டு. சாப்பாடும் தண்ணியும் இன்னும் கொஞ்சமா இருக்கு போல இருக்கு. அதை வச்சு 2 நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொறுமையா நகர்ந்து நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இருக்கிற சாப்பாடும் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாருக்குமே செம பசி. இப்ப என்னதான் பண்ண போறோம், நம்மளால தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது போட்டு எதுலயோ போய் இடிக்குது. என்னடா இங்கிலாந்துக்கு வந்துட்டோமான்னு பார்த்தா இவங்க இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாதி இங்கிலாந்து தண்ணியில மூழ்கி போயிருக்கு. அப்புறம் இவங்களோட போட் எங்கேயோ இடிச்சிருக்கும்ல, அது தரையில இடிச்சிருக்காது, ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில தான் இடிச்சு நின்றுருக்கும். ஹீரோ காத்த செக் பண்ணி பாக்குறாரு. இப்போதைக்கு சேஃபா தான் இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க எல்லாரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு அந்த போட்ல இருந்து எல்லாரும் வெளியே வராங்க. அந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி இல்ல, கைவிடப்பட்ட மாதிரி இருக்கு. சீக்கிரமா சாப்பாடும் தண்ணியும் தேடுங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போகும்போது பார்த்தா இன்னுமே நிறைய மக்கள் உயிரோட தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. பட் ரேடியேஷன்ல இருந்து தப்பிக்க முடியல. இந்த மாதிரி ரேடியேஷன்ல வெளியவே இருக்கிறது ஆபத்து தான். பட் என்ன பண்ண முடியும், வேற சாய்ஸே இல்ல, இங்கதான் உயிர் வாழ்ந்தாகணும். பக்கத்திலேயே ஒரு பங்கர் இருக்கு. அந்த பங்கருக்குள்ள போறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் உள்ள விடாத மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாரும் கையில கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. பேட்ச் இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும், பேட்ச் இருந்தா காமிங்க அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றாங்களா. உடனே நம்ம ஆலிசன் அவங்க கிட்ட இருக்க பேட்சை காமிக்கிறாங்க. பேட்சை காட்டினதுனால ஆலிசனை மட்டும் உள்ள விடுறாங்க. ஆனா கூட வந்த மத்த யாருக்கிட்டயுமே பேட்ச் இல்ல. ஹீரோ கிட்டயும் பேட்ச் இல்ல. ஆலிசன் சொல்றாங்க, அவர் என் புருஷன் தான், கூட இருக்கிறது என்னோட பையன், என்னோட ஃபேமிலி தான், அவங்க உள்ள விடுங்க அப்படின்னு சொன்னா சோல்ஜர்ஸ் கேட்கவே மாட்டாங்க. பேட்ச் இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும், ஒரு பேட்சுக்கு ஒருத்தரால மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படின்றாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு, நீங்க வேணா கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க, நாங்க கிரீன்லாண்ட்ல இருக்க பங்கர்ல இருந்து வந்திருக்கோம், சிஸ்டம்ல போட்டாலே எங்களோட பேரு வரும், செக் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் கேக்குற மாதிரி இல்ல. மக்கள் எல்லாரும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள வர பாக்குறாங்களா. அந்த சோல்ஜர்ஸ் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அப்படியே பின்னாடி பார்த்தா புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு வேன் வருது. லிஃப்ட் கேக்குறாங்க. எங்க போறதுன்னு கேட்டா பக்கத்துல லண்டனுக்கு போகணும், ப்ளீஸ் எங்களை லண்டன்ல மட்டும் டிராப் பண்ணிருங்களான்றாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் என்னால முடியாதுன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறமேட்டு ஹீரோ கையில இருக்க வாட்சை வாங்கிக்கிட்டு உள்ள ஏறுங்க அப்படின்னு எல்லாரையும் ஏத்திக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி வர்றது சாதாரணமான புயல் கிடையாது, அது ரேடியேஷன் புயல். அந்த புயல்ல மாட்டினா ஒரு சில நொடிகள்ல சாவடிச்சிரும். நல்ல வேளை இவங்க கிட்ட வண்டி இருக்கிறதுனால அந்த புயல்ல மாட்டிக்காம தப்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரமா போயிட்டே இருக்காங்களா, நடுவுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதியில நிறுத்துறாங்க. அங்க இறங்கி எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னாச்சு, திரும்ப புயல் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேக்குறான். இல்ல புயல் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தரையில கை வைக்கிறாரு. அப்ப அந்த இடமே அதிருது. என்னப்பா திரும்ப நிலநடுக்கம் வருதா அப்படின்னு கேக்குறான். இல்லப்பா இது நிலநடுக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல பார்த்தா ஏகப்பட்ட எரிக்கல் விழுந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு ஒரு மரத்தை கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. அந்த எரிக்கல் எதுவுமே இங்க விழல, பக்கத்துலதான் விழப்போகுது. ஆனா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுதுல்ல, அந்த ஃபோர்ஸே பயங்கரமா இருக்கு. அப்போ இவங்களுக்கு வேன்ல லிஃப்ட் கொடுத்து ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணான்ல, அவன் என்ன பண்றான், நேரா வேனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்றேன்னு கேட்டா என்கிட்ட இருக்கிறதே அந்த வேன் மட்டும்தான், அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேனை காப்பாத்துறதுக்கு போறான். பட் எப்படி இந்த நிலைமையில அந்த வேனை காப்பாத்துவான்னு தெரியல. கரெக்டா இவன் போயிட்டு அந்த வேன் கிட்ட நிக்கவும் ஒரு எரிக்கல் வந்து இடிச்சிருது. அவ்வளவுதான், அந்த வேனோட சேர்த்து அந்த பயலும் வான உலகத்துக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த எரிக்கல் எல்லாமே விழுந்துருச்சு. வேன்ல மிச்சம் மீதி இருக்கிறத ஹீரோ எடுத்துக்கிட்டு அங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்தே லண்டனுக்கு வந்துடுறாங்க. லண்டனுக்கு எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, ஆலிசன் பங்கர்ல இருக்கும் போது இங்க லண்டன்ல இருக்க யார்கிட்டயோ பேசி ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாங்க புள்ள. சோ அவங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பேசி 8 மாசம் ஆகுது. இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. கண்டிப்பா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில போறாங்க. கதவை தட்டினா உள்ள இருந்து ஒரு கன்னு மட்டும் வெளியே வருது. ஹீரோவை பார்த்ததோ யார் ராணி இங்க எப்படி வந்த அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆலிசனை பார்த்ததும் ஆலிசன் செல்லம் நீயா உள்ளவாடி உள்ளவாடி அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. சோ இதுதான் ஆலிசன் தேடி வந்த ஃப்ரெண்டு. இவங்களோட பேரு மேக். உள்ள போனா நிறைய வயசானவங்க இருக்காங்க. இவங்கள பாத்துக்கிறது தான் மேக்கோடைய வேலை போல இருக்கு. கொஞ்ச நாள் வரைக்கும் கவர்மெண்ட் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதையுமே கட் பண்ணிட்டாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு இங்க இருக்க வயசானவங்களுக்கு யாருக்குமே தெரியாதான். ஏன் அந்த எரிக்கல் விழுந்துச்சுல அத பத்தி கூட தெரியாதான். இப்பயுமே வெளியே துப்பாக்கி சவுண்ட் கேக்குது, பயங்கர கலவரமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மேக் இங்க இருக்கிறவங்கள சேஃபா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மேக் கிட்ட கேக்குறாரு, அந்த எரிக்கலுடைய பள்ளம் இருக்குல்ல அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான காத்து தண்ணி எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் கேக்குறேன், மேபி அங்க போனா நம்மளால சர்வே பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மேக் என்ன சொல்றாங்க, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது உண்மையான்றது
எனக்கு தெரியாது, இப்போ வரைக்குமே அது ஒரு ரூமரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எல்லாருமே தூங்க போறாங்க. அப்போ பயங்கரமான இரும்பல் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ தான். ஆலிசன் என்னாச்சுன்னு போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஹீரோ ஆலிசனை பார்த்ததும் ஒண்ணும் இல்ல, லைட்டா தான் ரத்தம் வருது, இப்போ வெளியே வந்தோம்ல அந்த காத்துனால இருக்கும் அப்படின்றாரு. ஆனா அவரோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவரு பொய் தான் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வர்றதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். இந்த சிம்டம் வந்துட்டாலே போதும் 6ல இருந்து 7 வாரம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். இந்த விஷயத்த கேட்டுதான் ஆலிசன் உடஞ்சு போயிடுறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. பேசாம நம்ம எங்கேயுமே போக வேணாம், இங்கே மேக் கூடயே இருக்கலாம், எவ்வளவு டைம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலிசன் சொல்றாங்க. பட் ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல, கண்டிப்பா இங்க தங்க முடியாது, எனக்கு இங்க சாகிறதுல விருப்பம் இல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இதுக்காக கிடையாது. ஒருவேளை டாக்டர் அமினா சொன்னதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்துல நம்ம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். நம்மளோட பாதி வாழ்க்கை உயிர் பொழைக்கிறதுலே போயிடுச்சு. உனக்கும் நம்ம பையனுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும், அதுக்காக உங்களை கண்டிப்பா நான் அந்த பள்ளத்துக்கு கூட்டு போவேன், இது நான் பண்ற சத்தியம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆலிசனும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. மேக்கு கிட்ட ஒரு கார் இருக்கும் போல இருக்கு, அதை கொடுக்குறாங்க. கூடவே 2 பேருக்கும் கன்னும் கொடுக்குறாங்க. பத்திரமா போங்க, வழியில யாரு நிறுத்த சொன்னாலும் காரை நிறுத்தாதீங்க, அண்டு தேவைப்பட்ட கன்னையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்போ நேத்தன் வந்து ரொம்ப சோகமா இருக்கான். சோ அவனோட மைண்ட மாத்துறதுக்காக நல்லா ஜாலியா பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி கார்ல போகும்போது சின்ன வயசுல நம்ம ஒரு கேம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டே போயிட்டு இருக்காங்களா. திடீர்னு யாரோ சுடுறாங்க போல இருக்கு. இந்த டாக்டர் இறந்து போயிடுறாங்க. ஹீரோட காருக்காக தான் சில பேர் அட்டாக் பண்றாங்க. நல்ல வேலை இவங்க 2 பேர்கிட்டயும் கன்னு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சு அங்க இருக்க எல்லாரையுமே சுட்டுறாங்க. அண்டு நேத்தனுக்கும் ஒன்னும் ஆகல. பாவம் அந்த டாக்டர் தான் இறந்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சிட்டு ஹீரோ ப்ரே பண்ணிட்டு இருக்காரா. அப்போ நேத்தன் கேக்குறான், அப்பா நம்ம எதுக்குப்பா இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் பண்ணணும், இறந்து போனவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, வாழும் போதே அவங்க நரகத்துல தானே இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரே பண்ணா என்ன பண்ணலனா என்ன அப்படின்னு பையன் கேக்குறான். ஹீரோ சொல்றாரு, இது நம்மளோட பாரம்பரியம்பா, பல வருஷங்களா இறந்தவங்களுக்கு இந்த மாதிரிதான் நம்ம மரியாதை செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பயங்கரமா ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னன்னு கேட்டா முன்னாடி பார்த்தா ஃபுல்லா பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆனா எரிக்கல் தாக்குதலுக்கு முன்னாடி 20 மைலுக்கு இந்த இடத்துல கடல் இருந்துச்சான். ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பா இங்கதான் கூட்டு வருவாரு போல இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா குட்டை மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு. ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு எவ்வளவு சண்டை நடந்துச்சு தெரியுமா, ஆனா இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. சரி ஓகே வாங்க, நைட்டுக்குள்ள சீக்கிரமா தங்குறதுக்கு ஒரு இடத்த தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில நிறைய கார் நிக்குது. ஏன் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணி போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்னா பெருசா கட்டலாம் இல்ல, வெறும் கயிறு மட்டும்தான் இருக்கு. அதுலதான் கிராஸ் பண்ணி போகணும். அதை பார்த்ததும் நேத்தனுக்கு பயமாயிடுது. இல்லப்பா வாய்ப்பே இல்ல, என்னால கண்டிப்பா அதை கிராஸ் பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் வழியில போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு. இங்க பாரு, இதை தவிர வேற வழியே இல்ல, நம்ம இப்படிதான் போய் ஆகணும், நீ ஏன் இவ்வளவு பயப்படுற, அப்பா தான் கூட இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியோ சமாளிச்சு அந்த கயிறுல ஏறி கிராஸ் பண்றாங்க. பயங்கரமா காத்தடிக்குது. இவங்க நேரமா என்னன்னு தெரியல, சூறாவளி மாதிரி காத்தடிக்குது. நல்லா கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த காத்து நின்றுது. அப்படியே பொறுமையா கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. பட் இன்னுமே ஃபுல்லா கிராஸ் பண்ணல. நடுவுல சின்னதா ஒரு இடம் இருக்கு, அங்கதான் வந்திருக்காங்க. இப்ப திரும்ப இங்க இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறதுக்கு நடுவுல ஏணிப்படி போட்டிருக்காங்க. அதுல அப்படியே தவழ்ந்துகிட்டே பொறுமையா கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த சமயம் கரெக்டா நிலநடுக்கம் வருது. பின்னாடி இவங்க கயிறுல கிராஸ் பண்ணி வந்தாங்களா, அந்த கயிறுலாம் பிச்சுக்கிட்டு 3 பேர் கீழே விழுந்துடுறாங்க. இவங்க இருக்கிற ஏணிப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க ஏணிப்படிக்கு பக்கத்துல இன்னொரு ஏணிப்படி போட்டிருக்காங்க. அதுலயுமே சில பேர் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அந்த ஏணிப்படியில இருக்கிறவன் செமையா பயப்படுறான். கண்டிப்பா நான் விழுந்துருவேன், இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணிப்படியில இருந்து ஹீரோ இருக்கிற ஏணிப்படிக்கு ஜம்ப் பண்றான். அது எப்படி தாங்கும், ஆல்ரெடி அதை ஆடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா இவன் வேற குதிச்சதும் பயங்கரமா ஷேக் ஆகுது. அந்த பையன் கீழே விழுறது மட்டும் பத்தாம நேத்தனையும் புடிச்சு இழுத்து விட்டுறான். அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, மேல தூக்குங்கப்பா, பிளீஸ்பா என்ன சாக விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு நேத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஹீரோ கஷ்டப்பட்டு நேத்தனை காப்பாத்தி இவங்க 3 பேருமே கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி இவங்க வந்ததும் இவங்க கிராஸ் பண்ணி வந்த மொத்த இடமும் கொலாப்ஸ் ஆயிடுது. அவ்வளவுதான், இவங்க கிட்ட கார் இல்லையா, திரும்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வழியில ஒரு பள்ளத்தை பாக்குறாங்க. இங்கேயுமே ஒரு பெரிய எரிக்கல் விழுந்திருக்கும் போல இருக்கு. நல்லா பள்ளமாயிருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு புல்லு கூட இல்ல. ஆக்சுவலா இவங்க தேடி வந்த பள்ளம் இது கிடையாது. ஆனா அங்கேயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஆலிசன் சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் இருக்காது, இந்த எரிக்கல் மேபி சில வாரங்களுக்கு முன்னாடி விழுந்திருக்கலாம், அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை இந்த எரிக்கல்லும் விழுந்து 5 வருஷம் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஓகே விடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், நம்மளா யோசிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில ஒருத்தவன் கண்ணு வச்சு மிரட்டுறான். அவன் ஒரு
பிரெஞ்சுக்காரன் புள்ள இருக்கு. இவங்க இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்துட்டு அவனும் இங்கிலீஷ்ல பேசுறான். யார் நீங்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறானா. ஹீரோ சொல்றாரு, சார் இது என்னோட பொண்டாட்டி, அது என்னோட பையன், நாங்க எல்லாருமே அந்த பள்ளத்தை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரா. உடனே அந்த பையன் ஹேண்ட் ஷேக் பண்றான். இவனோட பேரு டெனிஸ். ஏன்னா இவனுமே அந்த பள்ளத்தை தான் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. சோ நம்மளுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலியை கூட சேர்த்துக்கிறான். அவன் எங்க தங்கியிருக்கானோ அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரையுமே கூட்டு போறான். உள்ள போனா கரண்ட் இருக்கு. இங்க எப்படி கரண்ட் வந்துச்சுன்னா சோலார் பேனல் மூலியமா இவனோட காரோடைய பவர் பேங்க்குக்கு பவரை ஏத்தி அந்த பவர் மூலியமா கரண்ட் அவரை வச்சிருக்கான் புள்ள. அண்ட் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஏர் பியூரிஃபையரையுமே யூஸ் பண்றான். டென்னிஸ் வந்து தனியா இல்ல, அவரோட ஃபேமிலி கூட தான் இருக்காரு. பொண்ணோட பேரு கமலியா. அவரோட பொண்டாட்டி ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு வீல் சேர்லயே முடங்கி போயிட்டாங்க. அண்ட் அவங்களால பேசக்கூட முடியாது போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நேத்தனும் கமலியாவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கமலியா அவ ரூமுக்கு கூட்டு போய் எல்லாத்தையுமே காமிக்கிறா. அங்க நிறைய புக்ஸ், பொம்மை இது எல்லாமே இருக்கு. எரிக்கல்ல பட்டு அழியாம சில பொருட்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே டெனிஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு போல இருக்கு. கமலியாவும் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கா. பதிலுக்கு நேத்தனும் ஒரு விஷயத்த காமிக்கிறான். இவனுக்கு பங்கர்ல இருக்கும்போது வெளியே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்கும்ல, பட் அவனால வெளியே போயிருக்க முடியாது. சோ அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு பெட்ஷீட்ல அங்கங்க ஓட்ட போட்டு ஸ்டார்ஸ் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே கமலியாக்கு காமிக்கிறான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கிட்ட டென்னிஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பள்ளத்துக்கிட்ட எப்படி போகணும்னு வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேரா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால போக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க வேற ரூட் வழியா தான் போகணும். அங்கேயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த போட்டோவை காமிச்சீங்கன்னா நான் தான் உங்களை அனுப்பியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்களே உங்களை பள்ளத்துக்கு கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா கண் கலங்கினபடி ஒரு விஷயத்த சொல்றாரு. ப்ளீஸ் என்னோட பொண்ணையும் உங்க கூட கூட்டு போயிடுங்களேன் அப்படின்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, இவருக்கு எல்லா வழியும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அந்த பள்ளத்துக்கு கூட்டு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஏன் இவர் இங்கே இருக்காரு, அவரோட பொண்டாட்டிக்காக தான். ஏன்னா அவங்க வீல் சேர்ல இருக்கிறதுனால அவங்களால டிராவல் பண்ண முடியாது. சோ அவங்களுக்காக தான் அவர் இங்க தங்கி இருக்காரு. எங்க கூட எங்களோட பொண்ணு இருந்தா கண்டிப்பா அவளும் கஷ்டப்படுவா, அதனாலதான் உங்க கூடயே அவளையும் கூட்டு போயிடுங்க. இத்தனை நாளா நம்பிக்கையானவங்களை பார்க்காம இருந்தேன், பட் உங்களை பார்த்தா எனக்கு 100% அவளை பத்திரமா கூட்டு போவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அவளை கூட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே கேக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா ஆலிசன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. கண்டிப்பா உங்க பொண்ணை நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, பொண்டாட்டி எவ்வளியோ புருஷனும் அவ்வளிதான். அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. கமலியா கடைசியா அவங்க அம்மா அப்பாக்கு குட் பை சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் மனசே இல்லாம பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. கார் எடுத்துட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல, சோ இரும்பிக்கிட்டே இருக்காரு. அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டியை நடுவுலயே நிறுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மாவே இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்துக்கு 4 வண்டி ஃபுல்லா சோல்ஜர்ஸ் வராங்க. பொதுமக்கள் எப்படி இங்க வந்தீங்க, இந்த இடத்தை எப்படி கிராஸ் பண்ணீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நாங்க அந்த பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஜீனட் அப்படின்னு ஒரு கமாண்டரை பார்க்கணும், அவரோட ஃப்ரெண்டு தான் எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றாரா. உடனே அந்த சோல்ஜர்ஸ் ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. ஆக்சுவலா அந்த பள்ளத்துக்கு போகணும்னா ஒரு போர்க்களத்தையே தாண்டி போகணும். கண்டிப்பா இவங்களால தனியா கிராஸ் பண்ணி போயிருக்க முடியாது. ஏன்னா காட்டுக்குள்ள வெறும் புல்லட் சவுண்டும் புல்லட்டோட வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க போல இருக்கு. அந்த சண்டைக்கு நடுவுல பூந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாம்பு வெடிக்குது, கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க குனிஞ்சுக்கிட்டே தான் போறாங்க. இவங்க எல்லாரும் ஏன் கூட தான் வந்திருக்காங்க, கமாண்டரோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சோல்ஜர்ஸ் கிட்டயும் சொல்ல அந்த சோல்ஜர்ஸ் ஹீரோக்கு கவர் கொடுக்க அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறாங்க. இப்படியே நேரா போனீங்கன்னா கமாண்டர் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், பத்திரமா எந்த பக்கமும் திரும்பாம நேரா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படியே நடந்து ஒரு கேம்புக்கு வராங்க. அந்த கேம்பு கிட்ட மலைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி, அதாவது எரிக்கல் விழுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படிப்பட்ட மலைகளே கிடையாது. இப்ப இருக்குன்னா அப்ப கண்டிப்பா பக்கத்துலதான் அந்த எரிக்கல் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்புக்குள்ள போறாங்க. ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த கேம்போடைய இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு டெனிஸ் கொடுத்த போட்டோவை காட்டி, இவருதான் என்ன அனுப்பி வச்சாரு, கமாண்டர் ஜீனட்டை தேடி வந்திருக்கேன், நாங்க அந்த பள்ளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை கொடுக்கறாரா. அந்த இன்சார்ஜோ போட்டோவை வாங்கி பார்த்துட்டு, கமாண்டர் ஜீனட்டை பார்க்கணுமா, சரி வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிக்கிறாரு. பார்த்தா அவரு ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இங்க இருக்க மக்கள்லாம் பல நாட்களா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னோட டென்ட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் கூட பேச மாட்டாரு. வெளியே போங்க வெளியே போங்கன்னு மூஞ்ச காட்டுறாரு. ஹீரோ பொறுமையா போய் இன்சார்ஜ் கிட்ட பேசுறாரு. இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல. என்னோட ஃபேமிலிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா உங்களை அந்த பள்ளத்துக்கு கூட்டு போவேன் சத்தியம் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு அங்க போகணும், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவங்கள சேஃபா பள்ளத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாரா. இதை பார்த்துதான் அந்த இன்சார்ஜுக்கே மனசு மாறிடுது போல இருக்கு. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு சோல்ஜர்
சோல்ஜர் கிட்ட இவங்களுக்கும் பஸ்ல இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான், அடுத்து பஸ் வந்துருது. ஹீரோட ஃபேமிலி அந்த பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. பிஜிஎம்லாம் பார்த்தா கண்டிப்பா அவங்க பள்ளத்துக்கிட்ட போயிடுவாங்க, படம் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் டக்குன்னு வண்டிக்கு முன்னாடி ஒரு பாம்பு வெடிக்குது. இந்த வண்டி ஆட்டைய போறதுக்காக சில பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சடனா வந்து அட்டாக் பண்றாங்க. வண்டியோட டிரைவரை சுட்டுறாங்க. அண்ட் உள்ள இருக்க ஒரு சோல்ஜரையும் சுட்டுட்டு எல்லாரையுமே வண்டியை விட்டு இறங்க சொல்றாங்க. ஒருத்தங்களா இறங்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ இறங்குறாரு. அப்படி அவர் இறங்கும் போது சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்க அந்த பைய கூட சண்டை போட்டுட்டு இருக்காரா. வெளியே பொதுமக்கள் எல்லாரும் அட்டாக் பண்ண வந்தவங்கள அடிச்சு கொன்னுடுறாங்க. இந்த பக்கம் வண்டிக்குள்ள ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. யார் கடிப்பட்டுச்சுன்னு தெரியல. ஆலிசனுக்கு இதேமே நின்றுச்சு. ஒருவேளை நம்ம புருஷனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ நடந்து வராரு. அப்பாடா அவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகிறதுக்குள்ள அவர் அப்படியே புதால்னு கீழே விழுறாரு. பார்த்தா இவருக்குமே புல்லட் அடிபட்டிருக்கும் புள்ள இருக்கு. ஏகப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு. பள்ளத்துக்கு போயிட்டோம்னா அங்க இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆலிசன் எல்லாரையுமே வண்டியில ஏற சொல்லி இவங்க தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர மேடா இருக்கு. வண்டி போக மாட்டேங்குது. சோ வண்டியில இருந்து எல்லாருமே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவையும் அப்படியே பொறுமையா நடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்களா. போற வழியில சின்ன சின்னதா நிறைய பூக்கள் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இப்படிப்பட்ட ஒரு பூவை பாக்குறாங்க. அப்படியே பொறுமையா மேல ஏறி போய் பார்த்தா இவங்க நினைச்சது உண்மைதான். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு புது உலகமே இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீர்வீழ்ச்சி, குளங்கள் அப்படின்னு வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே அங்க இருக்கு. அது அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவால சுத்தமா முடியல, கீழே விழுந்துடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோவோட பொண்டாட்டியும் ஒன்னா இல்ல, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல சண்டை போட்டு தனித்தனியா தான் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ கடைசி வரைக்குமே இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அததான் ஹீரோவும் சொல்றாரு, என் கூட கடைசி வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி நேத்தன் ஒரு கேள்வி கேட்டிருப்பான்ல, இறந்தக்கு அப்புறமேட்டு எதுக்குப்பா ப்ரே பண்ணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான்ல. ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட கேட்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட அப்பாக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த இடத்துலயே புதைச்சிட்டு இவங்களோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. மனுஷங்க அவங்களோட வாழ்க்கைய திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ். உலகத்துல இரக்கத்தோடும் பாசத்தோடும் வாழ்றதுக்கு இது மனுஷங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. எல்லாருக்குமே இந்த பேரழிவு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. சோ மக்களே, இந்த படத்துல இருந்து என்ன தெரிய வருது, நம்ம இல்லாம பூமியால சர்வை பண்ண முடியும். எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் பூமியால சர்வை பண்ண முடியும். ஆனா நம்ம பூமியில சர்வை பண்ணணும்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை முறைய மாத்தணும். அப்பதான் நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குட்டி ஹிடன் மெசேஜும் இந்த படத்துல ஒளிஞ்சிருக்கு. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. நான் அந்த படத்தை பார்த்தேன். பட் நம்ம சேனல்ல அதை போடல. ஹீரோட ஃபேமிலி எப்படி சர்வை பண்றாங்கன்றதான் ஃபர்ஸ்ட் படத்துல ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. அதை பார்க்காததுனால இந்த ஸ்டோரி ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டேன்ல. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா ஹைப்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்கல்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஹைப் கொடுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.